உங்கள் விஜய். ஏய், சொன்னதெல்லாம் புரிஞ்சதில்ல? கதவை தாப்பா போட்டுக்கோ. ஐயோ வந்துட்டாளே, இப்போ என்ன ஆக போகுதுன்னே தெரியலையே. இங்கே என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே புரியலையே. இதுக்கு தானே ஆசைப்பட்ட? இதுக்கு தானே இவ்ளோ போராடி என்ன கல்யாணம் பண்ண? இந்த உடம்பை எப்படியாவது அடைஞ்சிடணும்னு தானே நீ துடியா துடிச்ச. உன்னோட வெறும் இந்த 5 நிமிஷம் சுகத்துக்காக தானே என் வாழ்க்கையை சீரடிச்ச. இந்த சத பிண்டத்துக்காக தானே எல்லாத்தையும் பண்ண. பந்து எடுத்துக்க. உனக்கு என்ன தோணுதோ அதை பண்ணு. அப்பவாது நீ திருப்தி ஆகிறியான்னு பாக்குறேன். வாடா வா 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 வா. மீனாட்சி, இந்த பாரு, நல்லவ மாதிரி நடிச்ச உன்னை அடிச்சே கொன்னுடுவேன். இதுக்காக தானேடா, இதுக்காக தானே இவ்வளவும் பண்ண. அப்புறம் எதுக்கு அழற? நல்லவ மாதிரி அழுதுன்னு வெறியேத்தாதான் சொல்லிட்டேன். என்ன என்ன வேணாலும் பண்ணிக்க. ஆனா ஒன்னே ஒண்ணு சொல்றேன்டா,
உன்னால வெறும் என் உடம்ப மட்டும் தான் அடைய முடியும். என் நாடி, நரம்பு, ரத்தம், சத, செல்லு, மூளை, மனசு எல்லாமே என் சரவணனை மட்டும் தான் நினைச்சிட்டு இருக்கோம். உன்னால என் மனசை அடையவே முடியாதுடா. அதுவும் பரவாயில்லன்னு நீ என்ன தொட்டேன்னு வெய்ய, ஏய், கொன்னுடுவேன். என் நிழல கூட தொடணும்னு நினைச்சிடாத. இப்ப சொல்றேன்டா, சரவணனை சேர முடியாது என் மனசும் உடம்பும். கடைசி வரைக்கும் இப்படியே இருந்து மண்ணோட மண்ணா மக்கி போகுமே ஒழிய உனக்கு இரையாகாத. நான் எவ்வளவு கெஞ்சிருப்பேன். என் மேல இறக்கப்படணும்னு உனக்கு கொஞ்சம் கூட தோணல. பெரியோட இருந்து என்ன வேட்டையாடிட்டியடா. ஒரு பொண்ணு வயிறு எரிஞ்சு சாபம் கொடுத்தா அது பழிக்கும்னு சொல்லுவாங்க. என் வயிறு எரிஞ்சு சொல்ற, நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்ட, நாசமா போயிடுவ. என் சாபம் பழிக்குதா இல்லையான்னு பொறுத்திருந்து பாருடா. இன்னும் ஆழ்ந்து நடிக்கிற. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அப்பா வாயா டக்ளஸ், என்ன காபி சாப்பிட்றியா? இல்லப்பா, இப்பதான் ஐயா கடையில சாப்பிட்டு இருந்தேன். என்ன விஷயமாப்பா வர சொன்னீங்க? இப்படி உட்காரியா.
சொல்லுங்கப்பா. அது வந்து டக்ளஸ் வேற ஒன்றும் இல்லை. மருமகன் முதல் ராத்திரி முடிஞ்சு வருவாரு. அவர்கிட்ட நானும் இல்ல, என்கிட்ட அவரும் வெளிப்படையா பேச முடியாதுல்ல, சங்கோஜமா இருக்கும். ஆமாப்பா இருக்கும். அதான் அவரோட கூட்டாளி நீ இருந்தா வசதியா இருக்குமேன்னு பார்த்தேன். புரியுதுப்பா. மருமகன் வந்ததும் சும்மா அப்படி இப்படி பேசி விஷயத்தை போட்டு வாங்க பாரு. என்ன எந்த விஷயத்த போட்டு வாங்கண்ணா? யோ, புரியுது புரியுதுன்னு மண்டையாட்டி போட்டு இப்ப எந்த விஷயத்தையும் கேக்குற? கதை குடிய என்ன இப்ப புரியுதா? நல்லாவே புரியுதுப்பா. கிளியர் ஆயிடுச்சு. புரிஞ்சா சரி. ஆமா, வேட்டை எங்கப்பா இருக்கான்? இன்னும் ரூம்ப விட்டு வெளியவே வரலையா? இம்புட்டு நேரமா தூங்குறான். யோ, ராத்திரி எப்ப தூங்குனாரோ கொஞ்சம் லேட்டா தாயா எந்திரிப்பாரு. இப்ப என்னத்தை வெட்டி முடிக்க போக போறாரு? மெதுவாவே வரட்டும். சரிப்பா, வரட்டும் வரட்டும். வேட்டையா, யாரு கண்ணிலையும் படுறதுக்கு முன்னாடி கிளம்பி ஓடி போயிரு. மாட்டினோம் தேவையில்லாத கேள்வியெல்லாம் கேட்டு கொண்டுருவாங்க. ஐயோ, இது வேறயா? முடியலடா. ஐயோ, அத்தடி இவங்களா? ஜூட்ரா வேட்டையா? மருமகனே, யாரு கண்ணில் படக்கூடாதுன்னு நினைச்சோமோ அவர் கண்ணிலே பட்டுட்டோமே. இங்க வாயா. எதுக்குங்க மாமா? வாயான்றேன். அட வாங்க மருமகனே. வரேங்க மாமா. ஐயோ, என்ன வலி வலிக்குது. யோ, என்னையா கால் நொண்டி நொண்டி நடக்கிற? யோ டக்ளஸ், சும்மாரியா? விவரம் இல்லாம கேள்வியை கேட்டுக்கிட்டு இருக்கா பாரு. அது இல்ல மாமா, கால் இந்த கதவு நிலையில. அட நீங்க வேற இதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருப்பீங்களா? விடுங்க மருமகனே. அட பாவி மாமா, ஏன் நீ ஏன் உனக்கு யோசிக்கிற? டக்ளஸ், என்னப்பா? கேளு. அப்புறம் வேட்டையா, எப்படி இருக்க? என்னண்ணே, ஏதோ பார்த்து 10 வருஷம் ஆன மாதிரி எப்படி இருக்கேன்னு கேக்குறீங்க? அட என்னதான் இருந்தாலும் இன்னையில இருந்து நீ புது மனுஷன் இல்லையா? அதான் டக்ளஸ் அப்படி கேக்குறாப்ல. என்ன டக்ளஸ்? ஆமாப்பா. என்னையா, சரியா பதில் சொல்லு. எப்படி இருக்க? இருக்கேன். என்ன நல்ல சந்தோஷமா இருக்கியா? இதுக்கு நான் என்னத்தேன்னு பதில் சொல்றது? பதில் சொல்லியா. நல்ல சந்தோஷமா இருக்கியா? இருக்கேன். ஏப்பா, தோத்த பாயிண்ட். சந்தோஷமா இருக்க அப்படியா? இவங்களுக்கு புரிய வைக்க முடியாது. சரி மாமா, நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். ஐயோ, இது எப்படி வந்துச்சு? கவனிச்சீங்களா? கவனிச்சியா? ஐயோ மாமா, இது கூட அந்த கதவு நிலையில பட்டு. அட போங்க மருமகனே, இதுக்கெல்லாம் போய் விளக்கம் சொல்லிக்கிட்டு போங்க. மாமா, அது இல்ல மாமா. மாமா, நேத்து ராத்திரி அம்மா தூக்கம் போச்சிடி கும்மா. ஐயோ, என்ன வேட்டையா, ஒரே ஜமாயா? ஏண்ணே, அவர் தான் ஏதோ விவரம் தெரியாம கேள்வி கேட்கிறாருன்னா, நீங்க எல்லாம் தெரிஞ்சு விவசாய இல்லாம கேள்வி கேட்கறீங்களே. என்னையா சொல்ற? மீனாட்சி என்ன கொல்லாம உசுரோட விட்டதே பெருசு. சரவணனை சேர முடியாத என் மனசும் உடம்பும் கடைசி வரைக்கும் இப்படியே
இருந்து மண்ணோட மண்ணா மக்கி போகுமே ஒழிய உனக்கு இரையாகாத. இல்ல வேட்டையா, காதலோட நினைப்பெல்லாம் ராத்திரி ரூமுக்குள்ள போற வரைக்கும் தான் நினைச்சேன். மீனாட்சி வேற மாதிரிண்ணே. அண்ணா போலாமா? வேட்டையா, என்னை மன்னிச்சிரியா? எதுக்குண்ணே? காலையில நான் பேசுனதை நினைச்சா எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கியா? அட ஏன்னா அதே நினைச்சிட்டு இருக்கீங்க, விட்டு தள்ளுங்க, வாங்க போலாம். ஹே வெட்டியா, அண்ணனுக்கு ஜெய், அண்ணனுக்கு ஜெய், வெட்டியானுக்கு ஜெய். பொதுவாக உன் மனசு தங்கம், ஒரு போட்டின்னு வந்து விட்டா சிங்கம். உண்மை நீ சொல்ல மாட்ட, நல்லது நீ செய்ய மாட்ட, வெற்றி மேல் வெற்றி வரும். ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம், ஆனந்தம் காணுவோம் என்னாலுமே. ஹே ஐம் ரியலி ப்ரௌட் ஆஃப் யூ வெட்டியா, சூப்பர், கலக்கிட்ட போ. இவ வேற நேரம் கட்ட நேரத்துல வந்து கடுப்பேத்துறா. வெட்டியா, உனக்கும் மீனாட்சிக்கும் கல்யாணம் நடக்குமோ நடக்காதோன்னு ரொம்ப பயந்துட்டு இருந்தேன். ஆனா இப்போ கல்யாணம் முடிஞ்சு ஃபர்ஸ்ட் நைட் முடிஞ்சு வாவ், I just can't believe this moment வெட்டியா. I'm so happy for you. அப்புறம் எப்படி இருந்தது? எது? அதான் மேன், உன் ஃபர்ஸ்ட் நைட் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டேன். பர்றா பர்றா, வெக்கத்துல அப்படியே கண்ணெல்லாம் செவந்துருச்சு செல்லத்துக்கு. வெக்கத்துக்கும் கோவத்துக்கும் வித்தியாசம் தெரியாத லூசால இருக்கு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பர்றா பர்றா, வெக்கத்துல அப்படியே கண்ணெல்லாம் செவந்துருச்சு செல்லத்துக்கு. வெக்கத்துக்கும் கோவத்துக்கும் வித்தியாசம் தெரியாத லூசால இருக்கு. என்ன வேட்டையாடினியா? எதை? அதான் மேன், உன் மீனை வேட்டையாடினியான்னு கேட்டேன். சிவராத்திரி தூக்கம் போச்சு ஹோய், முதல் ராத்திரி தொடங்கும் போது ஹோய். ஏமா இந்த டாபிக்கை விடுமா, சும்மா அதையே திரும்ப திரும்ப பேசிக்கிட்டு. Okay, okay, I know it's your deep personal. I should not talk about it. Okay, I understand. Hey, என்ன வெட்டியா, ஒண்ணுமே பேச மாட்ற? என்ன பேச சொல்ற? Tell me something, no? தாலி கட்டி 24 hours கூட ஆகல, அதுக்குள்ள இப்படி அடக்கி வாசிக்கிற? ஐயோ, நிறுத்தி தொலைய மாட்டேங்கறாளே. Actually, நான் உனக்கு விஷ் பண்ணிட்டு ஒரு சர்ப்ரைஸ் அண்ட் சஸ்பென்ஸ் மேட்டர் சொல்லிட்டு போலாம் தான் வந்தேன். என்ன மேட்ரு? இத மட்டும் நான் சொன்னேன்னு வெச்சுக்கோ, அதுக்கப்புறம் இந்த ஜென்மத்துல நீ என்ன மறக்கவே மாட்ட. ஐயோ ஏமா, முதல்ல விஷயத்தை சொல்லுமா, மறக்கிறதா மறக்க வேண்டாமா நாங்க டிசைட் பண்றோம். இந்த கல்யாணம் நடந்ததுக்கான முக்கிய காரணம் யாருன்னு நினைக்கிற? யாரு? நானே தான். இந்த ஒட்டுமொத்த கதையுமே ஒரே சீன்ல டேக் டைவர்ஷன் போட்டது யாரு தெரியுமா? இந்த பிரியா தான் வெட்டியா. புரியல. சரவண போலீஸ் தானா வந்து தூக்கிட்டு போனாங்கன்னு நினைக்கிறியா? தூக்க வச்சதே இந்த பிரியா தான் வெட்டியா. பேபி, பாத்தியா பாத்தியா, ஷாக் ஆயிட்ட? அந்த சரவண பெரிய இவன் மாதிரி என்கிட்டயே சேலஞ்ச் பண்ணா. அதான் ஒட்டு மொத்தமா அவனுக்கு ஒரு பெரிய ஆப்பா வச்சிட்ட. அடி பாவி சண்டாளி, நீதான் அந்த காரியத்தை பண்ணியா? அவனை பத்தி போலீஸ்ல போட்டு கொடுத்து அவனை மண்டபத்துக்கு வரவிடாம பண்ணதே நான் தான் வெட்டியா. இப்ப சொல்லு,
இந்த கல்யாணம் நடந்ததுக்கான காரணம் நான் தானே? பேபி, நான் தான் என்கிட்ட சொல்லாம எதுவும் பண்ணாதன்னு சொல்லியிருந்தேன்ல. உனக்கு சர்ப்ரைஸா இருக்கணும்னு தான் நான் எதுவுமே சொல்லல. உனக்கு என்னோட மேரேஜ் கிஃப்ட் இதுதான் வெட்டியா? எப்படி? Hey, why are you crying, வெட்டியா? Don't worry. எனக்கு இதெல்லாம் ரொம்ப சாதாரணம். It's okay. Come on, don't cry, my darling. Don't cry. தப்பு பண்ணிட்டேன், பெரிய தப்பு பண்ணிட்டேன்.